இந்த காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முடி கொட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நம்மளும் அதுக்கு என்னென்னமோ ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் எதுவுமே செட் ஆகிருக்காது. அதெல்லாம் சரி செய்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம், வேறு எந்த செலவும் கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 கத்தாழை எடுத்துக்கிறணும். இந்த 2 கத்தாழையும் கட் பண்ணி நல்லா கழுவிடணும், அந்த எல்லோ கலர் போகிற வரையும். இந்த கத்தாழையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலைக்கு புரதம், விட்டமின்கள், தாதுக்கள் அதிக அளவில் இந்த கத்தாழையில் இருக்குங்க. இந்த கத்தாழை வந்து முடியை வந்து பளபளன்னு வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வலிமையாகவும் வச்சுருக்குங்க. இந்த 2 கத்தாழையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த கத்தாழையை இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து இதை ஃபுல்லும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறணும். கத்தாழை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, தலைக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் பயங்கரமான ஹெல்த்தியாக இருக்கும். இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறேன். ஏன்னா இந்த இஞ்சி வந்து நம்ம வேர்க்கால்களை வந்து ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு சளி பிடிக்காது. இதை அப்படியே தாங்க அரைக்கணும், இதில் எந்த வித தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு இதுவே தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு நம்ம எண்ணெயும் சேர்க்கணுங்க. அதாவது தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு எண்ணெயாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஆட்டி வச்சுருந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, சுத்தமான எண்ணெயாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு இரும்பு சட்டியில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கதை நான் அப்படியே எடுத்து போடுறேங்க. அதே பவுலில் அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்க்குறேன். இந்த தேங்காய் எண்ணெயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கத்தாழை ஜெல்லும் ஒரே அளவாக இருக்கணுங்க. இப்போ 2ம் சரிசமமாக இருக்கணும். இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இரும்பு சட்டியில் காய்ச்சினா இன்னும் ரொம்ப நல்லது. இதோடு சேர்த்து நம்ம ஒரு 10 மிளகு கிட்டக்க போட்டுக்கிறோம். இந்த மிளகு எதுக்கு போடுறோம்னா, நம்மளோட வேர்க்கால்களில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சளி பிடிக்காது. இந்த மிளகு யூஸ் பண்ணுறனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க, பேன் பொடுகு இது எதுவுமே வராதுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க கத்தாழை ரொம்ப குளிர்ச்சி, சைனஸ் ப்ராப்ளம், அதனால் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்வாங்க. ஆனால் இந்த கத்தாழையில் வந்து இஞ்சியும் மிளகும் சேர்த்துருக்கனால நம்ம யாருனாலும் யூஸ் பண்ணலாங்க, எந்தவித சைனஸ் ப்ராப்ளமும் வராது. இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணணுங்க. இதை ஹையில் வச்சோம்னா ஒரு மாதிரி இதாயிரும், அதில் உள்ள சத்துக்கள்லாம் ஆவியாகவே போயிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விடணுங்க. இப்படி கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நுரையாக வந்து அதோட அழுக்குகள்லாம் அந்த ஓரத்தில் வந்துடும். இந்த எண்ணெயை நம்ம வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாங்க. நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம்னா நம்மளோட தலைமுடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா ட்ரையாகவே இருக்காது, நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். இது நல்லா கொதித்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி இதெல்லாம் போட்டோம்னா அந்த கத்தாழையும் எப்படி வந்து வெந்து இதாயிருச்சுன்னு. இப்போ இந்த எண்ணெய் வந்து ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம வடிகட்டணும். அதனால் நல்லா ஆற வச்சிடலாம். இந்த எண்ணெயை வந்து நம்ம ரொம்ப ரெகுலராக தேய்ச்சோம்னா நம்ம முடி பயங்கர ஸ்ட்ராங்காகுங்க. இந்த கத்தாழை எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பயங்கரமான முடி வளருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால பொடுகு பிரச்சனை வரவே வராதுங்க. ஏன்னா இதில் வந்து இஞ்சியும் மிளகும் சேர்த்துருக்கிறதுனால பொடுகு பிரச்சனை வரவே வராது. அது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு தலையில் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு எடுக்கும், அரிப்பு பிரச்சனைகளும் வராது. இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு. இந்த பவுலில் வந்து நம்ம ஆறின எண்ணெயை வடிகட்டலாம். ஆறின பிறகு தாங்க வடிகட்டணும். இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. எண்ணெய் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. இந்த எண்ணெய் வந்து எந்த வித ஸ்மெல்லும் இல்லை, அதனால் நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். முடி பட்டு போல் இருக்கணுமா, அப்போ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, முடி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த எண்ணெயை வந்து வாரத்தில் 2 நாளாச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கரமான ஹேர் க்ரோத் இருக்குங்க. இந்த எண்ணெயில் அந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு இஞ்சி சேர்க்குறனால நம்மளுக்கு சளி பிடிக்கிற தன்மை கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.